ஆரம்பமாகின்றது. சொல் விளையாட்டு சொல்தாடால் தொகுப்போடு ஜெயமலி ஜெயம் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றொரு சொல்தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். வழமை போல முதலில் 3 சொற்களை கண்டுபிடிப்போம். அதற்கு பிறகு ஒரு சொல்லை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பிறகு சொல்லுக்குள்ளிருந்து சொற்களை கண்டுபிடிப்பது. 3 விதமாக நடைபெறும். முதல் 5 கேள்விகளும் முதல் 3 சொற்களை கண்டுபிடிப்பது. தரவு தருகிறேன். முதலாவது 3 எழுத்துக்களை கொண்ட சொல் இது. 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு சிறிதும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவு. சிறிதும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு அளவு. அது அப்படியே இருக்கும். 2வது ஒரு காட்டு விலங்கு அல்லது வீட்டு மிருகம்னு சொல்லலாம். வீட்டிலே அதை வளர்ப்பார்கள். 3வது சிறுவனை குறிக்கும் ஒரு சொல். சிறுவனை குறிக்கும் ஒரு சொல். முதலாவது சிறிதும் வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவு அப்படியே இருக்கும். 2வது ஒரு காட்டு விலங்கு, வீட்டிலேயும் இந்த மிருகத்தை வளர்ப்பார்கள். 3வது சிறுவனை குறிக்கும் ஒரு சொல். அந்த வீட்டுல வளர்க்குற அந்த மிருகம் நாங்கள் வேற ஒரு எழுத்தை போட்டுன்னு சொல்லுவோம். இந்த எழுத்து போட்டாலும் சரி. அது நட எழுத்து நாங்கள் சொல்லும் பொழுது வேற எழுத்தை போட்டு சொல்லுவோம். அதுக்கு முயல் பயல் கேட்டதா? ஆமாம். ஆனால் நீங்க சொன்னது சரி. ஆனாலும் நான் சொல்றது வித்தியாசமா இருக்கு. எழுத்து இப்ப நான் நீங்க முயல் என்று சொன்னீங்க தானே, அதுக்குதான் விளக்கம் தந்தனா. அது நாங்கள் முயல் என்றது நேரடியா நாங்கள் கதைக்கும் பொழுது, ஆனால் அது அகராதியில இன்னொரு எழுத்து நடுவில் அந்த வேற ஒரு எழுத்து போட்டும் இருக்கு. வணக்கம் ஜெயமலர், நான் வந்துட்டு விட்டேன். மூன்றும் சரியா சொன்னாதான் நான் ஏற்றுக்கொள்வேன். வாணிக்கம் வணக்கம். வாங்கோ. அசல் முசல் சிசல். நான் சொல்றேன் அசல் முசல் பசல். விடை வந்துட்டது. ஆனால் முதல் அசலும் முசலும் சொன்னவர் முதல் நேமிசக்கா. நான் சொல்றேன் அசல் முசல். மற்றது அவர் பசல் சொன்னவர் சிவமணி அவர்கள். முதல் அவர் குழம்பிட்டார். நான் சொன்னது வடிவ கேட்கல, இல்லாத முசல மாத்தி இருக்கலாம். அவர் சொன்ன உடனே நான் முசல் சொன்னேன். நான் 3ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கணும் நீங்க. ஒன்று சொல்லிட்டேன்னா தானே சரியா? ஓகே, நாங்க 2வது கேள்விக்கு போலாம். இது 3 எழுத்துக்கள் தான். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு இது ஒரு நாட்டியத்தின் பெயர். ஒரு நாட்டியத்தின் பெயர், அதாவது தேவதாசிகளின் ஒரு நடனத்தின் பெயரா. 2வது அறிவுபூர்வமாக விளக்க முடியாதது ஒன்று. அறிவுபூர்வமாக விளக்க முடியாதது ஒன்று. 3வது இதன் பாட்டமே ஆதவன் ஆவான். இதன் வட்டமே ஆதவன் ஆவான். இதன் வட்டமே ஆதவன் ஆவான். இதன் வட்டமே ஆதவன் ஆவான். 3 எழுத்துன்னு. முதலாவது என்ன சொன்ன நீங்க? ஒரு நாட்டியத்தின் பெயர் வைங்களேன். ஒரு நாட்டியத்தின் பெயர். 2வது அறிவுபூர்வமாக விளக்க முடியாத ஒன்று. 3வது இதன் வட்டமே ஆதவன் ஆவான். அறிவுபூர்வமாக விளக்க முடியாது. மூன்றும் நேரடி சொற்கள் தான். நான் சொல்றேன் கரிதி அரிதி பரிதி சொல்றேன்.
அந்த வழியில வராது. வராது. இதன் கடைசி 20 நாள்ல முடியுமா? திருப்பி இருக்கா சொல்றீங்களா? அப்படி கேட்க கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இருக்கா திருப்பி இருக்கா தயவு சொல்றீங்களா? ஒரு நாட்டியத்தின் பெயர். ஓ, 2வது அறிவுபூர்வமாக விளக்க முடியாத ஒன்று. 2வது இதன் வட்டமே ஆதவன் ஆவார். நாட்டியத்தின் பேர். இல்ல, நான் சும்மா சொல்லி பாக்குறேன். சதிர் புதிர் உதிர் என்று சொல்றேன். வாழ்த்துக்கள். 2க்கு சரியாக விட வந்து விட்டது. கடைசிக்கு வந்து கதிர் கதிர் தான். ஓகே, கதிர் தான் சரி. ஓ சரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்ப எப்படி புள்ளி கொடுப்பீங்க? உங்களுக்கு உங்களுக்கு முக்காவாசி எனக்கு ஆகாது. முக்காவாசி காவாசி. ஓகே, அடுத்தது வந்து வாழ்த்துக்கள். இது வந்து சதிர் புதிர். சதிராட்டம் இருக்கு தர நாட்டியத்துல. மற்றது புதிர், மற்றது கதிர். ஓகே, அடுத்தது வந்து இது முதல்ல கேட்கப்பட்ட கேள்விதான். நான் பத்மினி என்ற பெயர் நான் சொன்ன பத்மினி. நான் பேர் சொல்ல இல்லையா? வச்சுக்கிறேன் இல்ல. இது வந்து 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். அந்த பிள்ளை பெற்ற 5ஆம் நாள் இந்த பேர் சொல்லி அழைப்பார்களாம். பிள்ளை பெற்ற 5ஆம் நாள் இந்த பேரை சொல்லி அழைப்பார்களாம். 2வது உறுதியற்ற ஒரு மரத்தின் பெயர். மரம் உறுதியற்ற ஒரு மரம், அதாவது சோத்தி மரம் மாதிரி. மற்றது கொடைக்கு குணம் உள்ளவர், அதாவது கொடை கொடுப்பதற்கு குணம் உள்ளவர். கொடைக்கு உணர்வு உள்ளவள். கொடை குணம் உள்ளவர். கொடை ஆக்களுக்கு 4 எழுத்துக்கள். அருங்கை முருங்கை ஒருங்கை வருமா? சரியோ? படிவா சொல்லுங்க. அருங்கை முருங்கை ஒருங்கை. ஒன்றுதான் சரி. இனி மற்றவர்கள் முயற்சி செய்யுங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. மருங்கை, முருங்கை, அடுத்தது கருங்கை போடுறோம். நீங்களும் ஒன்று சரியா சொல்லியிருக்கீங்க. நான் கடைசிக்கு பெருங்கை சொல்லி. அது தவறு. தருங்கை. நான் சொல்றேன் தருங்கை. அதுவும் தவறு. தருங்கை. கடைசி என்ன சொன்னீங்க? கொடை குணம் உள்ளவர். இருங்கை இருங்கை தவறு. நான் இடுங்கை சொல்றேன். இடுங்கை. இருங்கை வராது. இடுங்கை. தருங்கை தருப்புற. படிவா சொல்லுங்க. தருங்கை தானா? அதுவும் தவறு. சரோஜனி சொல்லி பாக்குறேன். கருங்கை, முருங்கை, வெறுங்கை. அதுவும் தவறு. மருங்கை முருங்கை சானா போடுறேன். சருங்கை போடுறேன். சானாவும் தவறு. நான் பானா போடுறேன். கருங்கை. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பானா பருங்கை. பருங்கை தான் சரியான விடை. பருங்கை. விடுதலை பெறவர்கள் என்ன சொல்றது? 5ஆம் நாள் சொல்றது அது மருங்கை. மருங்கை தான் கேள்விப்படுறேன். அது வாணி அவர்கள் சொல்லியிருந்தார். மருங்கை. என்ன சொல்லுவார்களா மருங்கை என்று? அப்ப எது சரி? மருங்கை, முருங்கை, பருங்கை, பானா. ஆனா முருங்கை மரத்துல தானே ஏதோ ஒரு இசை வாத்தியம் ஒன்று செய்யறது. அது சோத்தி. 2 முருங்கையும் சோத்தி தான், மற்ற முருங்கையும் சோத்தி தான். அத புகைச்சு கொண்டிருக்குமே ஒழியா இருக்காது. படிக்க சோத்தி மரமா சோத்தியாதான் இருக்கும். பசுக்குட்டிதான் கீழே நிக்கும். கொஞ்சம் கேள்வி கேட்கப்படுங்கப்பா. ஏதோ ஒரு தாளவாத்தியம் ஒன்று முருங்கையில செய்யறேன் இருக்கல்லோ, அது எந்த முருங்கை? இல்ல அது முதிரையா இருக்கும் சில நேரம்.
சாரி பிலாமரத்தை நினைச்சு சொல்றேன். பிலாமரத்தை செய்கிறது அது அந்த மேளம் அந்த மத்தள முதல்ல சரி, நான் இதை நினைச்சேன். வயலின் செய்யறது பிலாமரத்துல தான். ஓகே, பதில் வந்துட்டு ஓகே. அடுத்ததுக்கு நாங்கள் போகலாம். நான்காவது கேள்வி. இது 3 எழுத்துக்கள் தான். பெரும்படியாக அரைத்த சுண்ணாம்பு சாந்து. சுண்ணாம்பு சாந்து, அந்த சுண்ணாம்பு அரைத்து வர அந்த இது சுண்ணாம்பு சாந்து. சாந்து, சுண்ணாம்பு குழைத்த உடனே வர அந்த சாந்து. சாந்து. மற்றது ஒரு வகை முகத்தல் அளவை, ஒரு அளவை என்ற இதுல வருது. ஒரு அளவையா? ஒரு அளவு. நிறுத்தல் மற்றது உடற்பொருத்து, எங்கட விரல்கள் எலும்புகள் எல்லாம் பொருத்தி இருக்குதானே, அந்த பொருத்தை சொல்றது. என்ன எலும்பு அந்த எங்கட எலும்பிட்ட பொருத்துகள் இருக்குதானே, கை விரல், கால் விரல், உடம்பு எல்லாத்துலயும் அந்த பொருத்து இருக்குதானே, முழங்கால், அந்த பொருத்தை அப்படி சொல்றதா? 3 எழுத்து என்ன? 3 எழுத்து. மற்ற மூன்றாவது அதுதான் அந்த உடற்பொருத்து, அண்டாக்கி அந்த எங்கட எலும்புகள பொருத்து. 2 தான் சொன்ன நீங்க. மற்ற ஒரு வகை முகத்தல் அளவை, அளவு, ஒரு அழகு, அளவை, அளவு. நிறுத்தல். ராத்தல் அதுகள் மாதிரி ஒரு அளவு, ராத்தல் அவன்ஸ் அதுகள் மாதிரி. மூட்டு, எட்டு, இந்த ஒரு வகை இதை மூட்டுக்கு நான் அந்த இதை சொல்றேன், பெருத்துக்கு. மற்றது சுண்ணாம்பு தண்டுன்னா கூட்டு, மற்றது எட்டு. சரியா? தவறு. 3 தவறு. 3 தவறு. மூட்டு. பாம்புள்ள வீட்டில் சவுண்டு வரும். ஒரு பக்கம் அளவுண்டு சொன்ன நீங்க. என்ன? நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன் சரோஜினி. மட்டி பட்டி முட்டி என்று. என்னன்னு சொல்றீங்க? மட்டி பட்டி முட்டி. வாழ்த்துக்கள். ஆனால் கடைசி பிழை. முதல் 2ம் சரி. சட்டி மட்டி என்ன? பட்டி. தட்டி சொல்லி பாக்குறேன். நான் சொல்றேன் கட்டி. தட்டி தவறு. சிட்டி என்று வரும், சீனா. அதுவும் தவறு. வட்டி. வட்டி தவறு. சிட்டி, சீனா. அந்த கேள்வியை சொல்லுங்க. வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் கான வரையில கீனா சொல்றேன். கிட்டி. கேள்விக்கு 2க்கு விட வந்து விட்டது. நான் கேள்வியை சொல்றேன். முதலாவது பெரும்படியா அரைத்த சுண்ணாம்பு சாந்த சொல்றது. மற்ற ஒரு வகை முகத்தல் அளவை. மற்றது உடற்பொருத்து. அந்த உடற்பொருத்து தான் இன்னும் பெறவில்லை. கிட்டி கிட்டி இல்ல, கிட்டி வராதுன்னு. கிட்டி இல்ல. முட்டி. நெட்டி. நெட்டிய யார் நெட்டி சொன்னது? யார் நடேசர்? நெட்டி தான் சரி. நாங்கள் விரையில மடக்கேக்க அந்த நெட்டி தான் முடிகிறது. நெட்டி. சொல்றது நெட்டி. முதலாவது என்ன? முதலாவது மட்டி, மற்றது பட்டி, மற்ற நெட்டி. அந்த சுண்ணாம்பு கலவையா மட்டின்னு சொல்றதா? மட்டின்னு தான் சொல்றதா, மரத்த சுண்ணாம்பு சாந்த. புதுசா இருக்குது. மெட்டது ஒரு மூத்தல் அளவை, ஒரு அளவைன்ற இது. அளவுக்கு என்ன சொல்றது? பட்டி. பட்டின்னு சொல்றதா? முட்டி பட்டி 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 நெட்டி. ஓகே, கடைசி கேள்விக்கு போகலாம். இது ஒரு ஒலி வரும்படி அடிக்கிற அந்த சத்தத்தை தான் சொல்லி. இப்ப முதல்ல தன் வாளால அடிக்க ஒரு சத்தம் கொண்டு வருமல்ல, அந்த சத்தத்துக்கு தான் இந்த பேரா. முதல்ல ஒரு ஒலி வரும்படி அடிக்கிற அந்த சத்தம், அந்த வாளால அடிக்கிற சத்தம். மற்றது ஆடை தொங்கல். ஆடை தொங்கல் தான் அதுல இருந்தது. அது அந்த காலத்துல உடுப்பன்னு சொல்லலாம். அல்லது ஒரு மிருகத்துல ஒரு ஊர்வனையில உள்ள ஒன்றின் ஒரு உறுப்பாவும் வருது. இது எத்தனை எழுத்து? அது 4 எழுத்துக்கள். இன்னொன்று சொல்லல கடைசி. மற்ற கடைசி ஆளுமை மிக்க தோரணை.
ஆளுமை மிக்க தோரணை. நல்ல இதான ஆக்கள் வந்து இப்படியான ஒரு தோரணை எல்லாம் இருப்பினோம். ஒலியின் சத்தத்தை சொல்லுவாங்களா? அந்த முதல்ல வந்து அந்த வாழால வந்து அடிக்கேக்க வரும் சத்தம், அந்த அடிக்கேக்க வர ஒரு சத்தம் ஒன்றுக்கு தானே, தண்ணிக்கு எந்த வாழை அடிக்கல அந்த சத்தத்தை இப்படி சொல்லலாம். முதல்ல அடிக்கிற சத்தம். மூன்றாவது என்ன சொன்னீங்க? ஆளுமை மிக்க தோரணை. ஒரு ஆளுமையான ஆக்கள் ஒரு தோரணை வந்து இப்படி இருக்கு. எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். ஆடை தொங்கல். ஆடை தொங்கல் என்ன? ஆடை தொங்கல். அது மற்ற அந்த நான் இன்னொரு அது உங்களுக்கு பிடிபடாட்டில் இன்னொரு சொன்னான்டா, அந்த சில அந்த விஷமுள்ள பூச்சிகள் இருக்கு தானே, அது வந்து என்னத்தால குத்துறதோ அதுதான் அதன் வீடு. கொடுக்கு இடுக்கு அந்த ஆடை தொங்கல்ன்றதும் அதுதான். மிடுக்கு சொல்றேன். கொடுக்கு மிடுக்கு. முதலுக்கு கொடுக்கு இடுக்கு மிடுக்கு. உடுக்கு 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 கொடுக்கு மிடுக்கு. ஏன் நடேசன் ஒன்றுக்கு தான் சொல்லி இருக்கிறீங்க, இனி திருப்பி சொல்லக்கூடாது. மற்ற வாணிமோகன் ஒன்றுக்கு சொல்லி இருக்கிறீங்க, மிடுக்கு சொன்னீங்க. முதலாவது சொல்லுங்க. முதலாவது யார் சொன்னது? நான் உடுக்கு சொன்னேன். கொடுக்கு முடுக்கு. அந்த சத்தம், அந்த முதல்ல வாழால் அடிக்க வர சத்தம் நான் சொல்லக்கூடாது. ஒன்றுக்கு தான் சொல்லிட்டு சொன்னான். அது முதலாவது கேள்வி வரைய இல்ல, அது சொல்லுங்க. நான் சொல்றேன் துடுக்கு. சடுக்கு இல்ல. ஓகே, நான் சொல்றேன் வெடுக்கு. இல்ல இல்ல, அந்த சத்தத்தின் பெயர். சத்தம். தண்ணிக்கு இருந்து வாழை அடிக்கல வர சத்தம். ஊனா குடுக்கு. இல்ல. அடுக்கு வருமா? இல்ல. சிடுக்கு. மடுக்கு நடுக்கு. நானாகும் படுக்கு. படுக்கண்டு வரும் படுக்கு. இல்ல. உடுக்கு உடுக்கு சொன்னது. உடுக்கு உடுக்கு சொன்னது. கிடுக்கு கிடுக்கு சொல்லிட்டேன். தவறு. கடுக்கு. மிடுக்கு அது மற்ற கிளிக்கு வந்துட்டுது. முடுக்கு. நான் கானா போடுறேன். கடுக்கு கடுக்கு. இல்ல. மடுக்கு. என்ன வரிசையில வருமானு சொல்லுங்க. சொல்லலாம். அப்ப ஓனா போடுறேன் நான். ஒடுக்கு ஒடுக்கண்டு. இது எங்கேயாவது பார்த்து இருக்கிறீங்களா? நடுக்கு. ஐயோ, சுடுக்கு 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 சுடுக்கு. இந்த வடிவா சொல்லுங்க. சுடுக்கு சொடுக்கு சொடுக்கு சொடுக்கு. நான் சொன்னேன். சூனா சுடக்கு. சொடுக்கு தான். சூனா இல்ல, சொடுக்குன்னு தான் சொல்றேன். சூனா இல்ல. அது உதாரணத்துக்கு காட்டினா நான் சொடுக்கு தான் நான் வச்சிருந்த சொல். சொடுக்கு சில பேர் சொடக்குன்னு சொல்லி, நான் சுடுக்குன்னு சொல்லி. 3 டைம் இருக்கா சொல்லுங்க. ஓகே, இதுக்கு வந்து சொடுக்கு கொடுக்கு மிடுக்கு. சொடுக்கு சொடுக்கு கொடுக்கு மிடுக்கு. சொடுக்கு ஆடை. நான் சொடுக்குவேன் சுடுக்குவேன் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆடை தொங்கல் கேள்விப்பட்ட நீங்க தானே? கொடுக்கு கட்டிக்கணும் தானே முந்தி. இந்த மரங்கள் எல்லாம் கொடுக்கு கட்டிக்க. அந்த இது அந்த எல்லாரும் சாரி தொங்கல் வயலுக்குள்ள இருக்கிறார்கள். கொடுக்கு கட்டிப்பட்டு தானே வேல்வேலு சரி. முதலாவது என்ன சரியானது? சோனா சொடுக்கு. சொடுக்கு செய்வோம் கணக்கு மாதிரி. நம் சொடுக்கு சொடுக்கு. அதை நான் சுடுக்கன்னு வச்சிருந்தேன். பாத்தீங்களா? ஏன் செய்வீங்க சொடுக்கு? அது சில நேரம் உச்சரிப்பு அப்படி இருக்கலாம். நாங்கள் சொடுக்குன்னு தான் சொல்றது. சுடுக்கன்னா நாங்க சொல்றது கொடுக்கு கொடுக்கு மிடுக்கு. அது ஜப்பான் சொல்லுத்தானே சொடுக்குன்றது. ஓகே, நாங்கள் இனி ஒரு சொல் கண்டுபிடிப்பதற்கு போகலாம். நான் இதுல எழுதி வச்சதுன்படிதான் பேரை கூப்பிடுறேன். முதல்ல வந்து நேமிசக்கா. உங்களுக்கான சொல் வந்து ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து காவென்னா. காகம். காகத்துக்கு வர காவென்னா.
வண்டிக்கு வர 3 சொல்லி இன்னும் என்ன ஆ. டீனா, தடிக்கு வர டீனா, மற்றது நோனா. நோனான்னு சொன்னா நோனாக்கு வர நோனா. நோனா ஒற்றை கொம்பு வர நோனா. ஒற்ற கொம்பு நாவென்னா, நாய்க்கு வர நாவென்னா, அதுக்கு என்ன சொல்லி சொல்றது? நொதியம் நோனாவன். நொதியம் மற்ற நொங்கு சின்ன நொங்கு. இல்லைன்னா நோனா நோடி சின்ன நோடி இல்லைன்னா அதாவது பல்லுக்கு வர இல்லைன்னா நோடி. மற்ற அக்காக்கு வர இக்கென்ன என்ன? சுகமானதான் கெரியா சொல்லுங்க. நொண்டிக்கால். வாழ்த்துக்கள். எனக்கும் சின்னனா தந்துருங்க. எல்லாருக்கும் சின்ன தந்தைக்கு எடுத்துன்னு வந்த எல்லாருக்கும். ஓகே, அடுத்தது சிவமணி அவர்கள். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தும்பிக்கு வர தீனா, சத்தம் கேக்குது ஒண்ணும் விளங்க இல்ல. தும்பிக்கு வர தூணா, பஞ்சுக்கு வர இஞ்சென்ன, மற்றது சூனா, மற்றது அப்போ அவக்கு நோனா சொன்னா உங்களுக்கு நேனா சொல்றேன். மற்றது இக்கென்ன, இத்தென்ன, அத்தைக்கு வர இத்தென்ன, மற்ற குரங்குக்கு வர கூனா. 3வது எழுத்துன்னு சொன்னீங்க. நெஞ்சு குத்து. வாழ்த்துக்கள். நெஞ்சு கூத்து. டைம் போட தேவையில்லை பொருளுக்கு. அடுத்த ஜெயாக்கா. வீட்டை சத்தம் வருது கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். ஓ ஓ. ஒண்ணும் விளங்க இல்ல. யாரோ ரேடியோவை நேவிஸ் பிரிச்சு சொல்றேன் நான். இல்ல எங்கட வீட்டுல ஒன்றும் இல்ல. உங்களோட வீட்டா நாங்க சத்தம் கவர்மெண்ட் வந்தது. ஓகே. ஓகே, ஜெயாக்கா உங்களுக்கான சொல் வந்து ஓ. சானா. சந்திரனுக்கு வர சானா, ம். பந்துக்கு வர இந்தென்னா, ம். தும்பிக்கு வர தூணா, ம். பச்சைக்கு வர இச்சென்ன, ம். மரத்துக்கு வர மானா, ம். அதே மரத்துக்கு வர சானா, ம். கருப்புக்கு வர டூனா, ம். குரங்குக்கு வர கூனா, ம். அக்காக்கு வர இக்கென்ன. மருந்து சரக்கு. எல்லாரும் தேறிட்டீங்க. எல்லாரும் தேறிட்டீங்க. அடுத்தது வாணிமோகன் அவர்களுக்கு. நடந்தது. உங்களுக்கான சொல் வந்து கையென்ன. கையனாவா? ஓ, கைக்கு வர கையென்ன, மற்றது பல்லுக்கு வர பானா, அதே பல்லுக்கு வர இல்லைன்னா, மற்ற வானா, சின்ன லீனா, கொம்புளானா. கொம்புளானா மானா, கடைசி எழுத்து மானா. ம். ம். மல்லி மல்லிகை. சரி, பின்னுக்கு சொல்லிட்டீங்க, முன்னுக்கு சொல்லுங்க. 2வது பானா சொன்னீங்க என்ன? பவளமல்லி. 2வது. பவளமல்லி. 2வது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பவளமல்லி தான். என்னது பவளமல்லியா? ஓகே, அடுத்தது தவமிழர்கள் நிக்கிறீங்களோ? ஆம் ஆம். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து தானா. தம்பிக்கு வர தானா, ஆனா பருப்புக்கு வர டூனா, டூனா வானா, வானா நீனா, நிறத்துக்கு வர நீனா, நீனா மானா, மானா உம்மன்னா. மன்னா. கொஞ்சம் எழுத்து தண்டாக்கன் புரியுங்க. நான் கண்டுபிடிக்கிட்டேன். ம். மத நிறுவமா வடிவா சொல்லுங்க. வடிவா 2வது எழுத்த மாத்துங்க. மருணிவதம் எனக்கு அது விளங்கிட்டு. ஐவகை நிலங்களில் ஒன்று. அது நான் நீங்க மருத நீல. நில நிலம் இல்ல வானா தானே இல்ல சொன்னீங்க. இல்ல, வானா தான் சொன்ன நீங்க. நீங்க நான் வானாவா சொன்னேன். ஓ, வானான்னு சொன்னீங்க. சாரி. அப்ப நான் தான் பிள்ளை விட்டேன். லானா. ஓ, சரி. நீங்க சொன்னீங்க. நானும் அது ஓகே, நான் உங்களை திருப்பி புரியாது. கொண்டு தரேன், பிரச்சனை இல்ல. இன்னொன்று தரேன். ஓகே, என்னில பிள்ளைன்றபடியா. ம். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து நாய்க்கு வர நாவென்னா, நாவென்னா,
கரடிக்கு வர கானா, கானா, கண்டு சொல்லி இன்னென்ன, இன்னென்ன, தாத்தாக்கு வர தாவென்ன, தாவென்ன, யானா, ஜான, மற்ற கானா. 2 தரம் கானா வருது. கரடி மேலும் கானா. கதாநாயகன். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இனி அடுத்த பத்மினி அவர்கள். சொல்லுங்க. ஓகேயா? ஓ, உங்களுக்கான சொல்லு வந்து நீங்க சின்னனா கேக்குறீங்க, சின்னனா தாரன. பானா, தும்மன்னா, தானா, தம்பிக்கு வர தானா, சரி, கானா, தும்மன்னா. 5 எழுத்துக்கு தான் பாப்போம். ஐயோ 5 எழுதா? நான் கண்டுபிடிச்சேன். கதம்பம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன எல்லாரும் டக்கு கண்டு நான் இல்ல சின்ன தான் எடுத்துட்டு வந்தேன். அடுத்தது செல்வி அவர்கள். உங்களுக்கான சொல்லு வந்து இவருக்கு கொடுத்த மாதிரி ஒரு 5 சொல்லுல வாங்க. 5 எழுத்து. நான் உடன்படி வாரன் நான் சொல்றேன். ஓகே, மாவென்னா, மாவென்னாவா? மாவென்னா, கருப்புக்கு வர டூனா, 3 சொல்லி இன்னென்ன, டை என்ன, கடைசி எழுத்து ஊனா, வானாவரியில வர ஊனா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 4வது எழுத்து என்ன சொன்னீங்க? டை என்ன. டையன்னாவா? ஓகே, சொல்லுங்க திருப்பி. மாவுருண்டை. அடுத்த ராஜினி அவர்கள் நிக்கிறீங்களா? அல்ல சரோஜினி அக்கா வாங்க. ஓ, சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து சின்ன எழுத்தாத்தான். சின்ன சொல்லு. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து காவென்னா, காகத்துக்கு வர காவென்னா, மற்றது மானா, மட்டிக்கு வர மானா, தீனா, திகதிக்கு வர தீனா, மற்றது இர்றன்னா, பாருக்கு வர இர்றன்னா, மற்ற கரடிக்கு வர கானா, கரடிக்கு வர கானா. கானா கானா. கானா. கடைசி எழுத்து உம்மென்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கதிர் காமம். எல்லாரும் ஓகே. ராஜினி அக்கா நிக்கிறீங்களா? இல்ல. அப்ப நாங்கள் திருப்பி அப்ப மற்றதுக்கு போவோம். பாணி அவர்கள் கேட்டான் தானே என்ன? தர்ஜினி இருக்கிறேன். சொல்லுங்க, சொன்னாதான் பெறலாம். ஓகே, தர்ஷினி வாங்க, உங்களுக்கு தரேன். கண்டுபிடிக்க முயற்சி. ஓகே, எல்லாருக்கும் சுகமானதான் வருது, பாப்போம். எனக்கு என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை கூப்பிட்டு நீங்க வரையில இப்ப தர்ஷினிக்கு அப்புறம் வாங்க நீங்க. ஒரு அவசரமான டெலிபோன் வந்தாக்கலாம். ஓகே, தர்ஷினி எழுதுங்க. மையன்னா, இட்டன்னா, நாவென்னா, நாய்க்கு வர நாவென்னா, மற்ற டூனா, டானா. எல்லாரும் சுகமான சுகமான தாரம். 2வது எழுத்து என்ன சொன்னீங்க? 2வது எழுத்து இட்டன்னா. 4 எழுத்தா சொன்னீங்க? 2 அல்ல 5 எழுத்து. 5 எழுத்து. என்ன மையனா, டூனா, நாவன்னா, டானா, கடைசி எழுத்து டானா. டூனாவும் வரும் இல்லையா? டூனா டூனா வரும். நானும் கண்டுபிடிச்சது. நானும் கண்டுபிடி. நான் தான் முதல் சொன்னது. ஐந்து எழுத்து தானே, டக்குன்னு மாறி மாறி பார்த்துக்கலாம். அதானே, மாறி மாறி போட்டு பார்த்துருக்கலாம். 5 எழுத்து தானே. தெரியவில்லை. நான் சொல்றேன். சொல்லுங்க பத்னி அவர்கள். நாட்டுடைமை. நாட்டுடைமை. வாழ்த்துக்கள் பத்மினி. தான் காத்து அடிக்குது. அடிக்குது. ஓகே, அடுத்தது ராஜினி அக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து
கூனா, குரங்குக்கு வர கூனா, ஆ, அக்காக்கு வர இக்கன்னா, ம், மற்ற சானா, தம்பிக்கு வரதானா? இல்ல சா, ஓ, சட்டி சட்டிக்கு வர சானா, மற்ற டூனா, ஆடூக்கு வர டூனா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, நாய்க்கு வர நாவென்னா, பச்சைக்கு வர இச்சன்னா, எல்லாம் மரத்துக்கு இருக்கு. பச்சைக்கு வர இச், மற்றது மரத்துக்கு வர டா, டானா மரத்துக்கு வர டா. அவ்வளவு அது கூட தெரிஞ்சது என்னது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அதே சொல்லுதான் தந்துறேன் நான் என்ன அடுத்ததாக்கிறதோடய உங்களுக்கு அதுல அக்கா போயிட்டு ம். அவ கொடுத்ததோட சேர்ந்தா பெருது இது. ம். நாட்டு சரக்கா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாஸ் என்னை தவிர. எனக்கு ஜெயமல அதான் உங்களுக்கு சின்ன சொல்லு தந்து நீங்க பயில் விட்டு இல்ல அது எனக்கு கண்டுபிடி கஷ்டமா இருந்தது ஜீவன் ரெக்கார்டு. ஜெயமல நாட் டூடமை எல்லாரும் இந்த இதுல இதுல முடிஞ்சுதா? அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்தது மற்ற இதா ஓ அடுத்து இனி வேற யாரும் நிக்கிறீங்களா எனக்கு அதுல தெரியல. மன்னிப்போட எல்லார்ட்டையும் கேட்டு நான் முதலாவது என்ன கூப்பிடுறீங்களாண்ணா? ஓகே அப்ப நீங்க முதலாவதா வந்துட்டு போறண்டா. ஓகே தான் உங்களுக்கு ஏதாவது மெட்டர் காணில தண்ணி கூப்பிடல. மற்றதுக்கு வர மாட்டேன்னா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கு நான் இது கரெக்டா சொல்ல மாட்டேன். ஓகே இத நீங்க சொல்லிட்டு போங்க. ஓகே உங்களுக்கான சொல் வந்து நீராவி கப்பல். நீராவி கப்பல். ஓகே என்ன சொல்ல வரையில நான் சொல்லி பார்க்கறேன். நீராவி நீராவி கப்பல் கப்பல் பல் பல் கல் கல் விக்கல் விக்கல் நீக்கல் நீக்கல். இவ்வளவுதான் தெரியும். நன்றி வணக்கம் வாழ்த்துக்களா. 2 4 6 சொல்லு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே வாழ்த்துக்கள். ஓகே இப்ப நீங்க நேவிஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. நான் பவி சொல்றேன். பவி என்னது? பவி பானா வீணா. பானா வீணா பவியண்டா என்ன? எனக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லணும். சும்மா அவையண்ட பேர் வேண்ட பேருன்னு சொல்லக்கூடாது. பப்பியண்டா என்ன சரி. அப்ப நான் மீதி சொல்றேன். மீதி இல்ல ஒன்றுதான் சொல்லணும். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. பவியண்டா பேர் பவித்ராவுக்கு பவி. எழுத இல்ல சாரி. ஓகே அடுத்தது ஜெயாக்கா சொல்லுங்க. பகல். பகல். ஓகே வாணி அவர்கள் சொல்லுங்க. கவி கவி. ஓகே கவி வந்துட்டலா? இல்ல கவி வேற இல்ல. கவி வேற இல்ல. தமிழ் அக்கா சொல்லுங்க. பில் பில் பில். ஓகே பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நீ நீ. ஓகே நீருக்கு ஈரனா எங்க இருக்கு? நீ என்ன? நீ என்ன? நீ மற்ற செல்வி அவர்கள் சொல்லுங்க. பிகம் என்று சொல்லி இருக்கிறதா? பீனா கானா இல்லைன்னா விகம் சொல்லி நான் எடுக்கல. அது பிகல் பிகல் சும்மன் இல்லைன்னு விகல் தெரியல எனக்கு. விகல் எழுத இல்ல. அது விகல்னு சொல்லி இல்ல ப்ராடக்ட் நான் எழுத இல்ல. சரோஜினி சரோஜினி அக்கா சொல்லுங்க. விக்கல் விக்கல் வந்து. பிகல் வந்துடு. ஓகே திருப்பி சொல்லுங்க. சரோஜினி அக்கா இருந்தா வேற ஏதாவது. நாலு சொல்லி இருக்கு என்னட்ட இன்னும். சரோஜினி அக்கா சொல்லு. நீக்கல் நீக்கல்
நீங்களும் அது வந்து வந்துட்டு வந்துட்டு ஓகே செல்வி அவர்கள் சொல்லுங்க. நான் ராகவி ராவண்ணா வராதது என்று சொல்லுவீங்கள். ராகவி என்று எடுக்கல என்ன அப்படி பேருக்கு ராவண்ணா அப்படி எடுக்கலாது. ஈனா முதல் போட்ட ராகவின்னு தான் பெருமை. ராகவி வேற வச்சிருக்கீங்களா? தர்ஜினி சொல்லலாம். தர்சினி உங்க பர- பேரு. ஓகே ஓகே தர்சினி சொல்லுங்க. நீவி. நீவி ஓகே அது இருக்கு. நீவி பரா பரா நேவி. பொறுங்க 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 ஒரு ஆள் சரி, படிக்கணுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ஓகே இப்ப சொல்லுங்க பத்மினி அவர்கள். பரா பேரா ஓகே அதுவும் ஒரு ஆளுடைய பேர் தான். அதான் அதான் அதை எடுக்கிறீங்க. இப்ப இதை பெரா எடுக்கிறீங்க. இல்ல பெரா நான் எடுக்க இல்ல அப்படின்டா பெராண்டு முழு பேரும் சொல்ல அப்படிதான் வந்தா எடுக்கலாம். பெரா அதெல்லாம் எடுக்கல. அது தமிழர்கள் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. வாணியவர்கள் ஆஹா இல்ல. வடிவ பேருங்க மீனின் பேர் எல்லாம் கூட கதைக்கல. ஓகே நீக்கல் வந்ததோ? நீக்கல் ஓ வந்தது. சிவமணி அவர்கள் எழுதலன்னு சொன்னீங்க. நேவிசக்கா நான் சொல்றேன். சரோஜினி சொல்லி பார்க்கவா? பொறுங்க பொறுங்க. சரோஜினி நேவிசக்கா சொல்ல இல்லையா? விகலண்டு சொல் வந்திருக்கா. விகலண்டு விகலண்டா என்ன? விகலண்டு இல்ல. சரி. நான் நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். விரால் மீன். விரால் ஓகே. மற்ற விரால் தான் இன்னும் நான் இருக்கு ஒரு பறவை ஆகும். அது பறவை விரால் மீன். பிராணி என்றா இன்னொரு பிராணின்ற பேர் தானே. அது பறவை என்னவோ தெரியல. நான் எழுதி வச்சிருக்கேன். மீன் விராண்டாலும் விராலிதான் இருக்கு. விராணி என்று இருக்கா மீன். விரால் 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 மீன் இருக்கு. விரால் மீன். ஓ விரால். ஓ விரால் மீன். ஓ விரால் இருக்குது. கராண்டு ஒன்று இருக்குல்ல. கானட்டாவன்னா கரா. ஆமா நான் அதுதான் சொல்ல எடுத்தேன். கரா மற்ற இன்னும் இருக்குது. இன்னும் சொல்லி இருக்கு. நீலாம்ஸ்ட்ராங். நீலண்டு. நீலண்டதும் இருக்கு. நீலாம்ஸ்ட்ராங். நீ இல்லாம நீல ஆம்ஸ்ட்ராங் இல்ல. நீலண்ட அர்த்தம் இருக்கு. வேற தமிழ்ல அர்த்தம் இருக்கு. நான் பேரே சொன்னேன். நீல ஆம்ஸ்ட்ராங் இல்ல அந்த நீல். ஓகே அடுத்தது வந்து நீலண்டால் என்ன? நீலண்டா என்ன அர்த்தம்? நீலண்டான் புத்தத்தை பார்க்கணும். எழுதி பார்த்து தான் எழுதி வச்சேன். நீலண்டு இருந்தது. சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து நீலண்டம். நீலத்துக்கு தானே இருக்கு. நீல் காந்த கம்பி. ஆ? காந்த கம்பி. காந்த கம்பியா? காந்த கம்பி. காவென்னாவா? ஓ காந்தம். என்ன வரும்? என்ன ஓ காந்த கம்பி. காந்த என்ன வருதா? ஓம் ஓம். காந்த கம்மா கம்பி. கம்பி கம்பி. காந்த கம்பி. கம்பி. என்னடா? காந்த கம்பி. எனக்கு எழுதவே பொங்கல். காந்த கம்பி. நேரடி சொற்கள் 10க்கு மேல இருக்குது. மற்ற அகராதி சொல்லுமே 4 எடுத்து வச்சிருக்கேன். ஒன்றும் வருவதில்லை. ஐயோ எனக்கு ஒண்ணும் வருவதில்லை. போங்க. கம்பி. ஓகே நான் 4 தான் எடுத்தேன். போங்க. காகம். காந்தம். கம்பி. கம்பி. தம்பி. தம்பி. கந்தம். கந்தத்துக்கு 2 தானா இல்லையே? கந்தம். காணாய்ந்தானே தானே உண்மைனா. கந்தம். ஓகே கந்தம். கந்தம். அவ்வளவுதான் எடுத்திருக்கிறேன். ஓகே 5 சொல்லு. அது தந்த பிறகு சத்தம் போட்டு கேட்டா டிஸ்டர்ப் ஆயிருக்குது. ஓகே எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு டைம் போடுங்க. அப்பதான் கொஞ்சம் டைம் இருக்கும். சிவமணி அவர்கள் எழுதினீங்களா? இல்ல இல்ல சார். ஓகே தியாக்கா? காந்தி காந்தி
ஓகே, அடுத்த வாணி அவர்கள் காந்தம். காந்தம் அவர் சொல்லி சொல்லிட்டாரு. இல்ல, நான் அவர் சொல்லிட்டேன். கந்தம் சொன்னவர். இல்ல காந்தம் முதல் காந்தம் சொன்னேன். அங்கே சொல்லி கந்தமும் சொன்னேன் காந்தமும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? கந்தமும் முதல் சொன்னேன். காந்தம் சொன்னவர், பிறகுதான் கந்தம் சொன்னவர் கடைசியா. ம். அப்படியா? ஓகே. தாமன்ராக்கா சொல்லுங்க. கா கா யா, கா. அதான். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தம் தம். தம் கா தம். ஓகே, பத்மினி சரோஜினி வருங்க. செல்வி அவர்கள் சொல்லுங்க. காதம் காகம் அவர் சொல்லிட்டாரு. காதம் காதம் அதான் தூரம் தூரம் காதம் சொல்லி காதம். காதம். ஓகே, காதம். எனக்கு காகம் என்று கட்டுச்சு. ஓகே, ராஜினி அக்கா இல்ல, சரோஜினி அக்கா. தகம் தகம். தர்சினி தக்கம். தக்கம். ஓகே, திருப்பியும் தர்சினி சொல்லலாம். கதா. கதா. இல்ல, காவன்னா இல்ல காவன்னா இல்ல இல்ல காவன்னா தான் நடக்குது, இல்ல கதா வேணும். மன்னிப்படு. ஓகே, சரோஜினி அக்கா இன்னொன்னு சொல்லுங்க. கதம் பதம் வந்துடுது. நீங்க சொன்னீங்க இப்ப. அது தகம். முதல் அது தகம் தகம், சொன்னவர், இப்ப இது மாறி கதம். சொல்லுங்க. ஆ மற்றது செல்வி அவர்கள் சொல்லுங்க. பிகமண்ட சொல்லி இருக்கு இல்லவா? பீனா காணாமன்னா பிகம் இருக்கு, பிகம் இருக்கு. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. எனக்கு இடையில அந்த சூம் நுண்டா போல இன்னும் சொல்லுவேன், சிலரை கேட்க முடியும். நீங்க வேற ஆக்களை கேளுங்க, பேருந்து தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழரக்கா வச்சிருந்தா சொல்லுங்க. இல்ல இல்ல தகா. வாணி அவர்கள். இல்ல. ஜெயாக்கா. தகா. தகாண்டு தகாத முறைன்னு. தகாண்டு வராது. தகா. சிவமணி அவர்கள் மழுதியில நெவிசக்கா வச்சிருக்கீங்களா திருப்பி? நான் தம்பி வந்துட்டுதா? தம்பி சொன்னேனா? தம்பி நீங்க தான் சொன்னீங்க. தம்பி தம்பி வாம்பி எல்லாம் வந்து சொன்னேன். தம்பி சொன்னேன். தம்பி சொன்னேனா? தம்பி வந்தது. தம்பின்னு சொன்னீங்க, காகம் சொன்னீங்க முதல் சொல்லிக்கு. காந்தம் ஓகே, இப்ப என்னட்ட இருக்கிறதெல்லாம் அகராதி சொற்களும் வச்சிருக்கிறேன். காவன்னாண்ட சொல்லும் வந்திருந்தது. அவள் நான் விட்டேல. பாம்பி. அப்ப நான் ஒரு சொல்லி பாக்குறேன் பாருங்க. பிதமண்ட சொல்லி இருக்கா உங்கள்ட்ட? பிதாமா? பீனா தானாமன்னா இல்ல, அதோட இன்னொரு சேர்ந்து பித்தத்துக்கான ஒரு அர்த்தம். பிதம் பித்தம் எல்லாம் ஒரே அர்த்தம் தானா? பீனா தானாமன்னா தக்கம் வந்தது. தக்கம். இதுல பார்த்தனா தக்கம் வந்தது. தக்கம் தரிசுன்னு சொன்னேன். தக்கம் தக்க மாதிரி இன்னொரு எழுத்த மாத்தி சொன்னா இன்னொரு சொல்லு வருது. கக்கம் வரும். கக்கம் வராது. இல்ல, கதக்கமண்டா இல்ல, கக்கம். தக்க மாதிரி இன்னொரு எழுத்து மாத்துங்க. காக்கமா காக்கமா பசத்தம். இல்ல இல்ல, பிதக்கம் பிதக்கம் இல்ல, தக்கம். அது முதல் எழுத்த மட்டும் மாத்தினா இன்னொரு சொல்லு வருது. பிக்கம் பதக்கம். திக்கம் பிக்கம். பிக்கம் தான் சரி. திக்கம் பிக்கம். அதே மாதிரி பிக்கம் என்றால் என்னது? பிக்கமண்டா ஜான கன்ற சொல்றதான் பிக்கமன்னு சொல்லி. திக்கம் திக்கம் பிக்கம். அதே மாதிரி பீனால இன்னும் ஒரு சொல்லி இருக்குது. இதுல பீனா இல்லையா? பிதம். பீனா காணாமன்னா வந்தது சொல்லியாச்சு. அது பிதம் இல்ல, இன்னொரு அதோட இன்னொரு எழுத்து சேர்த்து சொல்லுங்க. இந்தகம். இந்தகம். பிந்தமா பிந்தமண்டா பிதகம். பிதகம். பிதகம் சரி. பிதகமண்டா இடி. அதான் சொன்னது நான். பிதகம். பிதகம் கணக்கு சொல்லி இருக்க இல்லைன்னு. மற்றது இன்னொன்று இருக்குது. காகம் சொன்னீங்க, அதோட இன்னொரு எழுத்தை சேர்த்து சொன்னீங்கன்னு சொன்னா தாக்கம். தாக்கம். காக்கம்னு சொன்னால் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கொவ்வை கொடியை பெற்றிக்கிட. கொவ்வை கொடியா? கொக்கை கொடியா? காக்கம். கொவ்வை கொடியா காக்கம் சொல்லுதானே தெரியாது. காக்கம். ஓகே, யார் சொன்னது? இது ஜெயாக்கா. மற்றது இன்னொன்று இருக்குது. நீங்க காதம் சொன்னீங்க ஒரு ஆள், ஒரு எழுத்து சேர்த்து சொன்னால் இன்னொரு எழுத்து வருது. காதம் சொன்ன செல்வியர்கள் சொன்ன, அதோட இன்னொரு எழுத்து இந்த கடைசி எழுத்துக்கு முதல் ஒரு எழுத்து சேரும் போது காதகம். ஓகே, என்ன அர்த்தம் எழுதி வச்சிருக்கேன். நான் அர்த்தம்
இருக்கு காதகம் இருக்குது பார்த்து அது பார்த்துட்டீங்க. காத தூரம் என்று சொல்றதா கொஞ்சம் நட தூரத்தை காதகம் தெரியும். காதகம். ஓகே ஓகே, அடுத்த ஆள்கிட்ட போ. நாங்கள் இப்ப சிவமணி அவர்கள் நிக்கிறீங்களா? ஆமாம் சொல்லு. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வாய்ப்பூட்டி சட்டம். வாய்ப்பூட்டி சட்டம். இச்சனா வருமானா? ஓ, இச்சன்னா வரும். வாணி எங்கேயோ சத்தம் கேக்குது, ஒரு பாருங்க வாணி. வாய் பூட்டா? ஓ, வாய்ப்பூட்டி சட்டம். இது முதல் தனிச்சொல் கண்டுபிடிக்க சந்தன சொல்லு. வாய்ப்பூட்டி சட்டம். இப்ப நான் பெறுதலை சட்டமோ சட்டம் சட்டம். வாய்ப்பூட்டி சட்டம்னா வாயால் ஒண்ணும் கதைக்க கூடாதுன்னு சட்டம். என்ன ஓ, இப்ப நான் பெறும் இயன்னா இப்ப நான் வருது. இப்ப நாங்க இச்சனா வருது. உப்பென்னா எங்க வருது? வாய் உப்பென்னா இடையில டீனாவா டூனாவா சொல்றீங்க? வாய் சட்டம் வாய் பூட்டு பூ என்ன இட்டனா டூனா பூட்டு பூட்டு சட்டம். சட்டம் டூனா. ஓகே. ஓகே, சட்டம் சட்டம் சடம் சடம். சட்டு எடுக்கலாமா? இல்ல, சட்டு வராது. சடு சடுகண்டா என்ன? சடு 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 கடுகு விளையாட்டு. சடுகண்டு தனி ஒரு சொல்ல வராது. ஓகே, அதை விடுங்க. அப்ப வாய் வாய் பூட்டு பூட்டு வாட்டம் வாட்டம் வா வா பூ பூ வாட்டு வாட்டு பூட்டம் பூட்டம் எடுக்கலாம். பூட்டம்ண்டா அதுல அர்த்தம் தெரியாது. பூட்டம் வராது. சரி, இவ்வளவு அடுத்து 1 2 3 4 5 6 7 8 சொல்லு. அது 10 கிடக்குது கூட. அது பெரிய கணக்கு இல்ல. அதுக்குள்ள நான் நேரத்தோட முடிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் சின்ன சொற்களுக்கு கொண்டு வர. ஓகே, இப்ப நேவிசக்கா இருந்தா சொல்லுங்க. உண்டு வாசம். வாசம். ஓகே, சிவமணி அவர்கள் நதியாக்கா சொல்லுங்க. கூடம். கூடம். ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. வாடு. வாடு. ஓகே, தாமல் இருக்கா? பூடு. பூடு. ஓகே, பத்மினி அவர்கள். வாய் சட்டம். வாய் சட்டம். ஓகே, பத்மினி அவர்கள். ஓகே, செல்வியர்கள். வாய்ப்பூட்டு. வாய்ப்பூட்டு. ஓகே, ராஜினி அக்கா இல்ல, சரோஜினி அக்கா. பூட்டு சட்டம். எல்லாம் மாறி மாறி ஒரு பக்கத்துல சட்டம் பூட்டு பூட்டு சட்டம். அது என்ன பூட்டு சட்டம்? பூட்டுறதுக்கு சட்டம் இருக்கா? பூட்டு அது சட்டம் அப்படியே வருது ரெண்டும். நர்சினி வச்சிருக்கீங்களா? வாடம் இருக்கா? வாடம். வாடம் இல்ல, வாட்டம் தான் இருக்கு. வாடம் இல்ல. நீங்க இன்னொன்று சொல்லலாம். இதுக்குள்ள ஒரு தடவை சொல்லல. வாய்ப்பு. நான் ஒன்று சொல்லவா? பூவெண்ணா வராது. வாய்ப்பூ. வாய் உண்டு. சொல்லுங்க பாப்போம். பூசம். பூசம். நட்சத்திரம். பூச நட்சத்திரம். நானும் எழுதி வச்சு. நானும் எழுதி தான் வச்சிருக்கிறேன்.
ஓகே அவ்வளவுதான் நின்னுட்டு இருக்கு. வேற யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. நான் வச்சிருக்கிறேன் பூப்பு பூப்பு பூப்பெய்தல்னு சொல்வார்கள். பூப்பை பூ திருப்பி எங்க பூனா கிடக்கு? அங்க ரெண்டு பூவனா அப்பதான் கிடக்கு. மன்னிப்போட நான் வேற யாரும் சட்டு வச்சிருந்தா என்று சொல்லுங்க. ஒரு சொல்லிருக்கா சட்டு என்னது சட்டு கண்டு சட்டு கண்டு இல்ல. சட்டு அவன் அப்ப கேட்டிருந்தா சட்டு கண்டு இல்ல. நான் ஒண்ணு சொல்லுகிறேன் பூவாய். பூவாயா? பூவாய்ன்னு சொல்லுவாரு. நாவாய் பூவாய் பூவாய் தானே பூவாய். பூவாய் என்ன அர்த்தத்துல இருக்கு? நாவாய் நாவாய்ன்னு சொல்ற மாதிரி பூவாய் பூவோல வாய் நாவாய் சரி அது கடை இதை சொல்றது. பூவோல 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 வாய் பூவோல வாய் அப்படி வராது. சடு சடு ஓகே சொல்றேன். அவ்வளவுதான். என்ன டைம் இருக்கிறது? சடு சொல்றேன் நான். சடு தடுவும் வராது. அது ஒன்று வராது. அடுத்த ஆளுக்கு கூட ஓகே நேரம் போது. நாங்கள் அடுத்த ஆளுக்கு போவோம். அடுத்தது ஜெயாக்கா உங்களுக்குரிய சொல் வந்து வார்த்தை நாணயம். வார்த்தை நாணயம். சரி நாணயம். சொல்லுங்க. நான் பெரிய எழுத்து தான். வார்த்தை நாணயம். நடுவில் ஒரு எழுத்தும் வராது. என்ன இல்ல இல்ல. ஐயோ ஓகே. பாதை வாதை வார்த்தை வார்த்தை நாணயம் நாணயம் நாம் நாம் பா வா தை தை நாயம் நாயம் நார் நார் நா நா ஓம் சொல்லி எழுதிட்டேன். நாதை நாதையா? நாதை நாதைன்ற என்ன? நாதைய என்ன தெரியாது சொல்லி இருக்காங்கன்னு நாதை நாதை என்று இல்ல. வேற அவ்வளவுதான் வச்சிருக்கேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 சொல். வாழ்த்துக்கள் 9. ஓகே இப்ப தரிசனம் சொல்லுங்க. கீழே இருந்து போவோம். நடுவில் மேல இருந்து வர கீழே உள்ள ஆக்களுக்கு இல்ல ஆகும். வேற இருக்குது. ஓகே சரோஜினி அக்கா வாயம் வாயம் இருக்குது. ஓகே செல்வி அவர்கள் வாதை வாதை அவர் சொன்னவர் இல்ல சொல்லிட்டா. ஓகே ஓகே. பத்மினி அவர்கள் பெரிய இல்ல நாதைண்டு கிடாக்கா இல்ல. தமிழ்ராக்கா நாணம் நாணம். ஓகே சொல்லிட்டா. சரி இல்ல நாணயம் தான் சொன்னவன். நாணம் சொல்லி இல்ல நாணயம் தான் சொன்னவன். எழுதி வச்சிருந்தேன் நானும் சொல்லிட்டா. ஓகே வாணியவர்கள் நாவா 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 நாவாண்டு இருக்கு. நாவாண்டு இல்ல. நாவா நாவா ஈயன் இருந்தா இருக்கு. நாவாய் நான் சொல்லவா? சொல்லி பாருங்க. வானம் வானம் இருக்கு. வானம். ஓகே வானம் இருக்கு. நானும் எழுதி இருக்குன்னு சொல்ல மறந்து. ஓகே வேற யாரும் வச்சிருக்கீங்களா? நாம் சொன்னதையா? நாம் கேமலர் வானமண்டேக்குள்ள 2 சுழி நானாத்தானே வருது. இல்ல வானம் வெடி. வெடி வானம். ஓகே வானம். ஓகே வானயம் என்று சொல்லிருக்கா? வானவடியோ மாமா. இல்ல இல்ல வானயம் ஒன்றும் இல்ல. வார்த்தை சொன்னவாகும். ஓ வார்த்தை வந்துட்டு
ஓகே அடுத்த ஆளு இன்னும் கொடுங்க. ஒன்று இருக்கு, தையம் ஒன்று இருக்கா? தையம் என்னது தையன் தையம்ன்றதும் தையம் ம். இல்ல அந்த தையல்ண்டு இருக்குது, சொல்லி இருக்கு. தையம் இல்ல தையல்ண்டு இருக்குது. தையல் இருக்கு, தையம் தையம்ன்ற சொல்லி நான் பார்த்திருக்கேன். தையம்ன்றார். இந்த இதுகளை சொல்றேன்னு நினைக்கிறேன். அது இந்த தைலங்களோட அந்த சேர்ந்தது தையம் ஏதோன்னு சொல்லி. தையம். இல்ல தையம்ன்றதோ தையம்ன்றதோ ஆறுக்கும் வர்றது வாணி. தையமாறு தையம்ன்றது ஜேமலர் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆறுக்கு சொல்றது தையம். ஆறு வந்து தமிழ் பேரா அது இல்ல ஒரு நாட்டுல இல்லையண்டா கொடுங்க, பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட தையம்ன்றது ஒரு நாட்டியத்துக்கும் தைய நாட்டியம் என்றும் இருக்குது. டிக்ஷனரியில வச்சிருக்கேன் பக்கத்துலயே. ஆமா. தையல் இருக்கு, தையம். ஐயா நீங்கள் அந்த அடிச்சு பாருங்க இல்ல இருக்குது. தைதம் இருக்குது, தைதம் தையம். இல்ல தையம் என்றால் நாட்டியத்துக்கும் இருக்குது, ஆறு என்ற சொல்லுக்கும் இருக்கிறது. தைலம் இருக்குது, ஆனா தையம் இல்ல, தைலம் இருக்குது, தைரியம் இருக்கிறது சரியா? எந்த டிக்ஷனரியில் இருக்கிறது. உங்களோட என்ன பேரு உங்களோட டிக்ஷனரி? இல்ல நான் இதுல கூகுள்லயும் அடிச்சேன். நான் கூகுள்ல அடிச்சு பாக்குறேன். கூகுள்ல அடிச்சாதான் அதுல அவன் அடிச்சு எல்லாத்தையும் பாருங்க. போடுவாங்க. கூகுள்ல வந்து சொல்லல, அவன் எல்லாத்தையும் போட்டு கொண்டிருப்பான். அதுக்குள்ள நான் வார்த்தைன்னு சொல்லலாமா? நான் வார்த்தை அதுக்காக எல்லாரும் மெய்யப்பனை வாங்கி எல்லார்ட்டையும் இல்ல, ஒரே மெய்யப்பன் மெய்யப்பன் இல்ல. இல்ல. என்னட்ட சும்மா மற்ற டிக்ஷனரியும் இருக்குது. ஆனால் அதுல நான் ஒருக்கா பாக்குறேன். அதுல என்னென்ன சொல்லி நான் வார்த்தைன்னு சொல்லியிருக்கா? நான் வார்த்தை இல்ல, அப்படி இல்ல, நான் வார்த்தைன்னு இல்ல. தையம் Okay. பாருங்க. நான் அடுத்த ஆள் வந்து வாணி அவர்களே, உங்களுக்கான சொல் வந்து தையம். ஆசியா கண்டம். ஆசியா கண்டம். எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்ல எடுக்கக்கூடிய மாதிரி தான் கொண்டு வந்து நண்டை. ஆசியா கண்டமும் என்ன வரும் என்ன? என்ன சொல்லு கொடுத்த நீங்க? ஆசியா கண்டம். ஆசியா கண்டம். ஓகே, சொல்லட்டா? ஆமாம் சொல்லுங்க. ஆசி ஆசி ஆயா ஆயா கண் கண் கடம் கடம் ஆண் ஆண் கசி கசி ஆடம் ஆடம் ஆடம். அவ்வளோதான் வச்சுக்கிறேன். ஓகே, பொறுத்து சொல்ல அதில் உள்ள சொல்லி எடுத்தா விட்டீங்க. 1 2 3 4 5 6 அதில் நான் எடுக்கிறது குறைவு. அதில் இருக்கிறபடி நான் எடுக்கிறேன். 9 இல்ல, முழுவதும் தான் எடுக்க கூடாது, தனித்தனியா எடுக்கலாம். சரி, ஓகே. ஓகே, இப்ப நேம்ஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. ஆக்கம் சொல்றேன். ஆக்கம். ஓகே, சிவமணி அவர்கள்? யாகம் யாகம் யாகம். ஓகே, ஜியாக்கா? கண்டம். கண்டம், அதான் சொல்லுங்க. தமிழ் ரக்கா? ஆசியா. ஆசியா அவர் சொன்னவர் தானே? சொன்ன ஆசிதான் சொன்ன. ஆசி சொன்னேன். ஆசியா சொல்லிடுவா. ஆசியா இல்ல. ஓகே, ஆசியா சொல்லல. ஓகே, பத்னி அவர்கள்? சிகம். என்னது? சீனா காணாம என்ன? சிகம். சிகமண்டா என்ன? நான் எழுதல. சிகம் சரியா? நான் ஒன்று வச்சிருக்கிறேன். பொருங்க வர நான் சரோஜினி சொல்லவா? பொருங்க பத்மினி அப்புறம் செல்வி அவர்கள் சொல்லுங்க. சியா இனத்தவர். சியா எந்த இனத்தவர்?
முஸ்லிம் அதுல அந்த இனத்தவர்கள் இருக்கல்ல சியா முஸ்லிம் என்று சரி, அது தமிழ் இல்ல சரி, அது தமிழுக்குள்ள தான் நில்லுங்க, நான் தமிழோட தான் வாரேன். அப்ப ஆயான்றது தமிழா? ஆயா அதுக்குள்ள தானே ஆயா ஆயான்றது தமிழா? ஓமோ இல்ல இல்ல ஆயா ஆயா தமிழ்தானே? தமிழ் நீங்க இப்ப டிக்ஷனரி இப்ப பாருங்க. ஆயா ஆயாண்டா அம்மா, ஆயாவா? ஆயாண்டா அம்மான் இருக்கு, ஆயாண்டா அம்மா ஓகே அம்மான் இருக்கு, ஆச்சியன் இருக்கு. அந்த பாத்திராக்கள் ஓகே எல்லாம் ஆயா ஆயா சரோஜினி வீட்டுல அக்கா தொடங்கி சொல்லுங்க. இருக்கிறதா ஆயான்னு சொல்றேன் என்ன? சரோஜினி அக்கா ஆயா சொல்றதானே. காசி காணாசின்னு. கசி வந்துட்டு. கசி வாணி சொன்னீங்களாக்கு என்ன? ஓ, தர்ஷினி சொல்லுங்க. ஆம் ஆம் ஆம், ஓகே, ஆம் இருக்குது. ஓகே. வேற யாரும் வச்சிருந்தா அது ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. சிகண்டம்ன்ற சொல்லி இருக்கா உங்கள்ட்ட? சீனா கானா மூன்று சொல்லி என்ன தானம்மனா? சிகண்டம் இல்ல, நான் எழுதியில, அது எனக்கு அர்த்தம் தெரியாது. யார் வச்சிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்லுங்க. ஆடம் வந்ததா? ஆடம். பொறுங்க பொறுங்க, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. ஆடம் வந்துடுது. ஜாம், ஓ ஜாம் இருக்குது, ஆமும் இருக்கு, ஜாமும் இருக்குது. இல்ல நான் யாருக்கு? ஜாசி வச்சிருக்கேன். யாவன்னாவும் இருக்குதானே? உண்டாக்கி சொல்லி சொன்ன யாவை என்பதற்கான அர்த்தம் யா. ஓகே, வேற ஆகம் இருக்கு. ஆகம் ஆகம் இல்ல, ஆகம் இல்ல, ஆக்கம் தான் இருக்கு, ஆகம் இல்ல. ஆகம். ஜாசி என்று இல்லையா? ஜாவன்னா சீனா ஆகத்து ஜாசி. இல்லையோ? யாசியோ மம் இருக்கும் சொல்லலாம். ஆகடம் ஆகடம் இருக்கா? ஆகடம் இல்ல. ஒரு ஆகமம். சொன்ன பிறகு ஒரு தடவை அவரை பார்த்துட்டு அவர் இருக்கா இல்லையான்னு சொன்ன பிறகு தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய சொல்றீங்களா ஆக்கள்? ஏண்டா நீங்க சொன்ன இப்ப இதுக்கு முதல் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்காது கொஞ்சம். ஆகம் வந்து கேட்டேன் நான். ஆகம் நான் வெட்டினது பிறகு நீங்க சொல்லணும், நான் என்னோட இருந்தா நான் தானே வெட்டுவேன். ஓகே, இப்ப சொல்லுங்க ஒரு ஆள். ஆகம் வந்து இருக்கான்னு கேட்டேன் நான். இல்ல, ஆகமண்டு இல்ல. சரி. வேற யாரும்? ஆசியா அது வந்துடுது. ஆசையா வந்துடுது. இதுல ஆக என்று சொல்லலாம், ஆக என்ற ஒரு சொல்லி இருக்குது. ஆக என்ற கதை கேட்க ஆகன்னு சொல்லி போட்டு அங்க கதைப்பினம். மற்றது ஆகசி என்று இருக்கு, அது திப்பிலி மரத்தை சொல்லலாம், ஆகசி என்று. மற்ற இன்னொன்று சொல்லல நீங்க, சின், சீனா என்ன சின்னு சொல்லலாம், சொல்லலாம் என்ன? அதுவும் இருக்குது. ஓகே, அடுத்த ஆள் வந்து வாணியர்களுக்கு அடுத்ததாக தவமில் அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து மச்சாவதாரம். மான இச்சன்னா சாவன்னா, வான தாவன டானவன்னா, மச்சாவதாரம். மானா சென்ன சாவனா பானா தாவனா டானா மன்னா. ஆமா. மச்சியா மச்சா மச்சா. ஒன்றும் தெரியாது. நான் 10க்கு மேல உள்ள சொல் தான் எல்லாருக்கும் தாரம். அது நேரடி சொற்கள், நேரடி சொற்கள். ஓகே, சொல்லவா? சொல்லு. தாரம் தாரம், மரம் மரம், தரம் வரம், சாரம் தாரம், சா சா, தா தா. தாமம் இருக்கா? நான் தெரியல. சொல் தாமம். ஓ, தாமம் இருக்குது. இவ்வளவு தான் எடுத்தேன். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்ப நேம்ஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க பாப்போம். நான் சாமரம் எடுத்தேன். சாமரம். சா சாமரம். எங்க மானை? சாமரம். சாமரம். ஓகே, சரோஜினி. பொருங்க வாரம் சிவமணி அவர்கள்.
தாவரம் தாவரம் ஆமா. தாவரம். வானா இல்ல இருக்குது. வானா வானம் இருக்கு தானே. மச்சாவதாரம் தானே. எங்க வானா இருக்கு வாவன்னா மச்சாவதாரம் மச்சாவதாரம். ஓ மச்சா அவதாரம். அது சேர்ந்து வரைக்கும் பாதான் வரும். வாவன்னா தானே வரும் மச்சாவதாரம் மச்சாவதாரம் இருக்குதானே தாவரம். தாவரம். சாரி சொன்னா வானா தான் சொன்னா சேர்த்துறது தான் சொன்னவா அப்ப பாவனாலாம் சொன்னாங்க ஆக்கள் இல்ல பாவனாவில இல்ல இல்ல மச்சாவதாரம். சாவன்னா தான் சொன்னவன் அவதாரம். தாரம் வரம் தானே சொன்னவ வானா. சாவன்னா தான் எடுத்தது ஓகே ஓகே ஜெயாக்கா சொல்லுங்க. தாத்தா தாதா தாதான் தாதான்னு கேக்குது. சொல்றேன். ஒரு தாதா தாதான் நடக்கு. தாதா எடா ஓகே அடுத்த வாணியர்கள் மச்சாவதாரத்துக்கு தாவன்னா வருதுதானே. ஓ தாவரம் தாவனா வருது. 2 தாவன்னா இல்லையோ. இல்ல ஒரு தானே நடக்கு. தாவனாதான் இருக்குது. நான் வாணி 2 சொல் தாவன்னா. வாணி வாணியர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. வாணியர்கள் சொல்லுங்க. ம் இல்ல நான் பாவனா இருக்குது என்ன சொல்லி இருக்கு இன்னும் 2 முடிச்சு சொல்லி இருக்கு. ஓகே தமிழக்கா இருந்தா இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல தெரியா. நான் சொல்றேன். நான் சொல்லுங்க. நான் பதினியர்கள் எந்த சொல்லுங்க. தாம் தாம் தாம். இன்னும் செல்வியர்கள் சொல்லுங்க. தாபம் என்று சொல்லி இருக்கா தாவன்னா வானாமன்னா. அதான் அவர் சொன்னவர் தாம். சரோஜினி சொல்றேன். பொறுங்க, சாவன்னால பொறுங்க. சொன்னவ சாவன்னால சொல்லியிருந்தார். நான் சாவன்னாண்டு போட்டிருந்தேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் தாவன்னா எனக்கு சாவன்னாண்டு கேட்டவரியா தாவன்னாண்டு கேட்டது. சரோஜினி என்ன சொல்ல சொல்லுங்க திருப்பி. நான் தாவன்னா வானாமன்னாண்டு கேட்டேன். நான் தாவம் தாவம் இல்ல அப்படி இல்ல. தாவம் சொல்லி இல்ல தாவம். ஓகே ராஜன் சரோஜினி அக்கா சொல்லுங்க. சாமம் சாமம். தரிசனி சொல்லுங்க. நான் சாமம் தான் வச்சிருந்தா என்னட்ட இல்ல வரணும். இது தாவம் இருக்கா சாவன்னா வானாமன்னா. இல்ல அதான் இப்ப அவ செல்வி அவர்கள்ட்ட அப்படி இல்ல. இதை நான் சொல்லட்டோண்டு. சொல்லுங்க பாப்போம். தாதம் சா தம் எங்க இருக்கு தானம். மச்சாதவதாரம் தாவன்னா தானே வரும் அதுல தா. கானா இல்ல. தானா இல்லையா அதுல. கானா இல்ல தானே. தாவன்னா தான் இருக்கு தானா இல்ல. சரி முண்டா முண்டெடுத்த சரி. ஏமலர் சாவன்னா வானா சாவரம் சொல்லி வரும் ஓ இருக்குவா. சாவரம் இருக்கு. ஓகே தாவரம் தான் இப்ப இவ சொன்னா. நர்சினி சொன்னா தாவரம். அது தாவரம் இல்ல. அது தா. இது சா. தாவரம் சொல்லி நான் வெட்டி இருக்கேன். தாவரம் சொல்லி இல்ல அது இல்ல தாவரம். இது சா வரம். சாகிறதுக்கு வரம் கேக்குறோம். தாவரம். சரி ஓகே. தாவரம் அதே மாதிரி அதை மாறி கேளுங்க. வரம் மாறினா அந்த முதல் வரம். வரம் தா. வரம் வரம் தான். ஓகே அவ்வளவுதான். அவ்வளவுதான் நான் வச்சுக்கிற சொல்லி எல்லாம் பட்டிட்டேன். ஓகே அடுத்த ஆள் வந்து தமிழர் அவர்கள் இப்ப சொல்லிட்டா பத்னி அவர்கள். சரி. உங்களுக்கான சொல் வந்து எத்தனை சொல்லு 10 சொல்லு 2 4 6 8 10 11 சொல்லு கிடக்கு. ஓகே பாய்மர கப்பல். பாய்மர கப்பல். இப்ப என்ன வருமா? ஓமம் பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் என்ன? உம்மன்னாண்ட சாமானே இல்ல. இல்லன்னா தந்திருக்கேன். இப்ப என்ன வந்திருக்குது. என்ன வந்திருக்கு. என்ன வந்திருக்குது. கணக்க சொல்லி எடுக்கல அதோ எடுக்கல அது. 11 சொல்லு நான் வச்சிருக்கிறேன். ஓகே அகராதி சொல் நேரடி சொற்கள். சொல்லுங்க பாப்போம். பாய் பாய் மரக்கப்பல் மரக்கப்பல் பல் பல் கல் மல் கப்பல் கப்பல்
ஆ பா பால் பால் அவ்வளவுதானே? இவ்வளவுதான் என்னால எடுக்கக்கூடியதா இருந்தது. 7 சொல்லு. என்ன சொல்றீங்க? பாலா? பால் பாலுங்க பால் பாவண்ணா. பால் பாவண்ணா பாயில வருது. முதல் எழுத்து பாணி, கடைசி பாய் எழுத்து நான் பாவண்ணா எங்களோட எழுத்தே எங்களுக்கு விளங்குது இல்லை. பாய் மரக்கப்பல். ஓகே. ஓகே, நான் பாலண்டு பாவண்ணாவை போட்டு வச்சு. ஓகே, இப்ப தர்சினி ஒண்ணு சொல்லுங்க, கீழே இருந்து போவோம். எனக்கு தெரியல, மக்கள் என்ற சொல்லிருக்க. ஓகே, மக்கள் இருக்குது. நன்றி. நான் எழுதி வச்சிருக்கேன். சரோஜினி அக்கா சொல்லுங்க. பாகல் ஐயோ, அது முன்னாடி பாகல். ஓகே, நான் எழுதி வச்சிருக்கேன். சரோஜினி அக்கா உண்டு. ம். செல்வி அவர்கள் சொல்லுங்க. மல் மானா இல்லன்னா மல் அவர் சொன்னவர் அப்புறம் இல்ல இல்ல அவர் கல் தான் இல்ல. சொன்னவர். கல் தான் சொல்லி இருந்த. கல்லும் பல்லும். ஓகே, செல்வி அவர்கள். மற்ற தவமர் இருக்கா? பகல் பகல். பகலுக்கு ஓகே, பகல் பகல் இருக்குது. பகல் இருக்குது. வாணி அவர்கள். நான் பாவண்ணா எந்த எழுத்தே எனக்கு விளங்குது இல்லை. சரி, ஒன்றுமில்லை. ஜியாக்கா. கல் 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 அவர் நான் சொல்லிட்டேன். சோமி பாயல்ல நான் வந்து பாக பெரல் பெரல் என்னது? பெரல் பெரல்னு சொல்றவையല്ലോ. இந்த பெரிய பாகல் பெரல் சொல்றீங்களா பரல் சொல்றீங்களா? பெரல் 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 பெரல். பகல் பகல். ஓகே, பானட்டான இல்லைன்னா. ஓகே, பெரல். சரிதான். நேவிசக்கா. அதான் பகல். மகர். அது வந்து மகரம் இருக்கா? மகரம் மகரம் உங்க உண்மைன்னா கிடக்கா? இல்லையே. மகரம் மகரம். சரி, ஓகே, வேற யாரும் மஜிந்தா சொல்லுங்க. பாரல் என்ற சொல்லி இருக்கிறதா? பாவன்னா டானா இல்லன்னா? இல்ல, நான் அகராதி சொல்லணும் இதுக்கு எடுக்கல. பாரல் நான் பார்க்கல. இதுல இப்ப குழந்தைக்குரிய ஒரு சொல் இருக்குது. நந்தைக்கு மற்றதை சேர்த்து சொல்லலாம். மரத்தை மகள் மகள் என்ற சொல்லி வருமா குழந்தை? பாய்க்கப்பல். இல்ல, மரக்கப்பல் அவர் சொல்லிட்டார். பாய்க்கப்பல் சரி. பாய்க்கப்பு மற்ற மக சும்மா தானே மானாகான ஓமா. மகளத்தான் மக. மக பிள்ளையத்தான் குறிக்குது. மக. மக. மகள் ஓகே. மகள் இல்ல மக. மக மக பேர் இல்லன்னா மற்ற எழுத்து. ஓகே. ஓகே, அடுத்த செல்வி அவர்கள் உங்களுக்கான சொல் வந்து உங்களுக்கு 10 சொல்லு பிறகு. பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க, எதென்றாலும் உண்டு. ஓகே, உங்களுக்கு வந்து பருதி மண்டலம். பரிதி பானா டீனா தீனா பருதி மண்டலம். ஓ, தீனா பரிதி பானா டீனா. நீங்க சொல்ல டூனா போட்டுடுங்க, அதுக்கத்தான் சொல்றோம். பரிதி மண்டலம். நிறைய சொல்லிடு. ஓகே, சொல்லுங்க. பலம் ஏமலர். ஓமம் சபலம். பரிதி பரிதி மண்டலம் மண்டலம். மண் மண் பண் பண் பரி பரி திதி திதி மதி மடி மலம் மலம் மடம் மடம் படம் படம் தின்
தின்னண்டா ரெண்டு சொல்லியில தின்னண்டு வரும் இல்ல ஓ தெரியல பாருங்க அதை பிறகு பாருங்க. திடம் திடம் மரிதி என்ற சொல்லி இருக்குதா? மரிதி இல்ல மற்றது தீனா லானா உம்மன்னாண்ட சொல்லு இருந்தா எடுங்கோ இல்லையென்றால் நான் அது எழுதினான் தெரியல. இல்ல திலாமண்டும் இல்ல 1 2 3 4 5 6 அவ்வளவுதான் எழுதினான். 12 வாழ்த்துக்கள் இன்றைக்கு ரெக்கார்ட் நீங்களா 12. ஓகே ஓகே இப்ப நேம்ஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க அப்ப இருந்தா பதி சொல்றேன் பதி பதி பதியதான். ஓகே பதி இருக்குது பதி இருக்குது. ஓகே சிவமணி அவர்கள் படலம் படலம் பதி படலம் இருக்குது. ஓகே ஜெயாக்கா பண்டம் அதான் சொல்லி பண்டம் பண்டம் வந்து சரோஜினி பண்டம் தான் வந்தா பண்டம் வரை இல்லை. ஓகே சரி போட்டிருக்க பண்டம். ஓகே பண்டம் இல்ல பண்டம் இல்ல மானாத்தான் சொன்னேன். சரோஜினி மண்டலம் தான் சொன்னார். சரி ஓகே போறோங்க வாணி அவர்கள் சொல்லுங்க. மதி மதி ஓகே சரோஜினி தாமரக்கா நதி மதி சொல்லிட்டேன். பெரி வந்துடுதோ பெரி வந்துடுது. பத்னி அவர்கள் நான் திண்மம் 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 ஓகே. சரோஜினி சரோஜினி அக்கா சொல்லுங்க. திடலம் திடலம் ஓகே. தர்சினி சொல்லுங்க. மடம் மடம் ஓகே. மடம் சொல்லிட்டேன். மடம் திடம் படம் எல்லாம் சொல்லிட்டார். மடம் படம் வந்துட்டு அப்ப என்ன தெரியும்? திருப்பியும் தர்சினி அவருக்கு இடம் இருக்குது சொல்லுறா சொல்லலாம். தீ எந்த இடத்துல இருக்காங்க தீ தனி தீ இல்ல தீ என்னதான் இருக்குது. அப்ப எனக்கு தெரியல. ஓகே ரெண்டு ஒரே ஒரு சொல்லுதான் கிடக்கு இன்னும். நான் ஒண்ணு சொல்லவா? ஏமல பரிதி மண்ணண்டெடுக்க இல்லம்மா அப்படி வேறமா இல்ல மதி மதிகண்டு மதி இப்ப வந்துட்டு நானும் பதி சொல்லுங்க. வந்துட்டு சொல்லுங்க. மண்டபம் மண்டபம் வந்துட்டு மண்டபம் மண்டலம் ஓ மண்டபம் மண்டபம் வரையில மண்டபம் இல்ல இல்ல வாழ்த்துக்கள். மண்டலம் வந்தது. மண்டபம் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. மலம் அது வந்து எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு சொல்லுறதுன்னு சொல்லல ப்ராடக்ட் பலம் 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 அது வந்து எல்லாம் வந்து படலம் படலம் வந்துட்டுது. திடமும் வந்ததோ. திடம் மண்டலம் வந்தது. அதான் இப்ப சொன்ன மண்டபம் வந்தது. மண்டலம் முதல் வந்துட்டுது. தின் திண்ணண்டு வராது. அதோட சேர்த்து சொல்லுங்க. அங்கால இன்னும் ரெண்டு எடுத்து சேருங்க. நான் தான் அது முதல் சொன்னேன். நான் திண் இல்ல திண்மம் வந்துட்டு நான் திண்மம் சொல்லிட்டேன் புகழ். ஏமல திண்மம் வந்துட்டுது. வந்துட்டு பத்மினி சொல்லுங்க. ஓமோ ஆமா 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 நான் விட்டேன். ஓகே சரி அவ்வளவு சொல்லுங்க என்னட்ட இருக்கிறது. ஓகே இனி அடுத்தது வந்து இன்னும் 2 பேர் தான். ஓகே சரோஜினி அக்கா உங்களுக்கான சொல் வந்து அப்ப தின்பண்டம் இருந்தானே. அது 2 சொல்லிங்க நான் வரணும். தின்பண்டமா? தின்பண்டம் தானே. ஓகே பானா இல்ல புறம் உண்டு இல்லையே இல்ல வாணி. திண்ணண்டு வராது. இல்ல இருக்கே தின்பண்டம். திண்ணண்டு வராது. தின்பண்டம் 2 வந்தா ஓகே. 2 சொல்லி வந்தா சரி. சரி ஓகே சரோஜினி அக்காக்கான சொல் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம். இடையில இல்ல என்ன? இல்ல இல்ல
ஓகே, இதுல கன சொல்ல எடுக்கலாம். உனக்கு சொல்லுங்க பாப்போம். தீர்க்கம், தீர்க்கம், தரிசனம், தரிசனம், சனம், சனம், தரி, தரி, சரி, சரி, கரி, கரி, தம், தம், கனம், கனம், தனம், தனம், தகம், தகம், தர்க்கம், தர்க்கம். தீர்க்கம் சொன்னேன் நான். என்ன 11 சொல்லி சொல்லிட்டீங்க. அஹ், வாழ்த்துக்கள். தகனம், தகனம் இருக்கா? தகனம். ஆமா. இருக்கு. ஓகே, 12. ஓகே, இனி பார்த்து சொல்லக்கூடாது நீங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்ப தர்ஷினி சொல்லுங்க உண்டு. கரிசனம். கரிசனம். ஓகே, தரிசனம் சொன்னேன் நான். இல்ல இல்ல கரிசனம். இந்த கரிசனம் தான் சொன்னீங்க. இது கரிசனம். தரியும் சொன்னேன் நான். கரி சொன்னீங்க, அவ சொன்னவா கரிசனம் சேர்த்து சொன்னவா. கரிசனம். அதுன்னு சொல்லுங்க. கரிசனம். பத்மினி அவர்கள் தீ. தீ. ஓகே, தாமரை அவர்கள் பதம். ஓகே, சதம். ஓகே, வாணி அவர்கள் சரிதம். என்ன சொன்னீங்க? என்ன சரிதம். சரிதம். சான் அரினா தானம் பண்ணா. சரிதமா? சரிதம். சரிதம். ஓகே, சரிதம். சரிதம். ஓகே, ஓகே, ஓகே. சரித்திரம் தான் ஏ சரி. அக்கா, கசனம். தசனமா? கசனம். ஒரு கொஞ்சம் தாழ அடிக்கிறேன்னா தசமம்மா? என்ன ஆமா. சொன்னீங்க? தகனம் இருக்குதானே? கசனம் இருக்கு. தகனம் இருக்குது. தசனம் தகனம். தகனம் பண்றது கடைசியில தகனம் பண்ணுவாங்க. அது தகனம். ஓ, அது இருக்குதானே? அவ என்ன சொன்னவா? தகனம் தான் சொன்னவா. ஆமா. அவ சொன்னது பிள்ளையா வச்சிருச்சவ. ஆமா. அவ தசனம் சொன்னவ. தசனம் தான் சொன்னவா. தகனம் தசனம் வந்துட்டு இல்ல. ஆல்ரெடி. தகனம் வந்துட்டு ஓ, தகனம் சொன்னேன் நான். தகனம். ஓகே, அடுத்த சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தசம் தசம் வந்ததா இல்ல தானே? வந்துட்டு இல்ல, மற்ற மாறி வேற இல்ல. ஓகே, தசம். நிவிசக்கா சொல்லுங்க. கசம். கசம். ஓகே, என்ன சொல்லி சொல்றீங்க? கசம். கசம் சொன்னவா. கசம். ஓகே, இப்ப இன்னும் 2 3 4 தான் கிடக்குது. யார் சொல்ல போறீங்க? அதான் இருக்கா. தரிசனி சொல்லுங்க. என்ன கேட்டோம்? தீர். 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 சொல்லவா? அதான் என்னட்ட கேட்கவே இல்ல. இல்ல, நான் இப்ப 4 சொல்லுதான் கிடக்க. யாரும் சொல்லுங்க தான் சொன்னேன். நான் இப்ப தரிசனி தான் பேர் கேட்டேன். கதம். கதம். காணாத்தானா வரும். கதம். நானும் சொல்றேன். கதம். ஒரே நேரத்துல 2 பேர் சொல்ல வேண்டாம். ஒரு ஆள் சொல்லிக்க, ஒரு ஆள் அதான். சொல்லுங்க. நான் பத்மினி சொல்லவா? கனம். கசம் வந்தது முதல். பத்மினி சொல்லுங்க. தக, சக. கனம். சரி. தனம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். கனம் சொல்லி. தனம் வந்துட்டு வந்துட்டு தான் வெட்டி இருக்கிறேன்னா? சொல்லி கணம் சொன்னேன் நான். அது சொல்லி எல்லாம் வெட்டி சொல்லிட்டா. நானு சொல்ல தர்க்கம் தர்க்கம் வந்ததா? தர்க்கம் வந்தது. தர்க்கம் வந்தது. தர்க்கம் சொன்னேன் நான். நானொன்று தர்க்கம் சொல்றேன். வந்துட்டு. நானொன்று தீர்க்கம். தீர்க்கம். தீர்க்கம் வந்துட்டு. தீர்க்கம் அது முதலே தீர்க்கம் சொல்லிட்டேன். சொன்னேன் நான். தீர்க்கம் வந்தது. நான் ஒன்று சொல்லி பாக்குறேன். தானா காணா தக தக. வந்துட்டேன். இல்ல வர இல்ல. தகம் வந்துட்டு தகன்ற ஒரு சொல்லி இல்ல. தக. சரியா. தக. நான் ஒன்று சொல்லலாமா? கதரி. 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 யா. அதுதான் என்ன? கதரியண்டா என்ன? கதரி உடுப்பு வகை. கதர் உடுப்பு மாதிரி கதரி. அது கதிர் உடுப்புன்னு சொல்றது இல்ல. காண தீனா தானே வரும். கதிர். இல்ல கதர் இருக்குதான் கதர். கதர். பதர் கதர். ஓகே. சரி சொன்னவியா? சரி. சரி வந்துட்டு. சரி தானா? அப்ப கதறி சொன்னவன் நான் கதற சொல்றேன். சரி வந்துட்டு தான் சொல்லிட்டா. சரி சரி சரி. கதர் வந்துட்டு.
கதை புள்ளிய எடுக்கணும் வேற வாணிக்கா நீங்கள் என்ன விட நான் இப்ப வாணி ஓகே உங்களுக்கு தான் நான் கதை சொன்னேன் நீங்க கேட்கலையே. இல்ல நான் இன்னும் 2 வச்சிருக்கேன் நான். வாணிக்கு புள்ளியா கொடுங்க கதை. இப்ப தகம் சொன்னீங்க அதை மாறி சொல்லி பாருங்க. தகம் கதம் கதம் அது வந்துட்டுதல்ல. இல்ல, தகம் தான் அந்த கதம் வரையில. இல்ல நான் சொன்னேன் செல்வியத சொன்னவா அதான் சொன்னவங்க அப்ப நான் ஜெயாக்காக்கு புள்ளி கொடுத்தேன் போடுங்க. யாருக்கு போட்டேன் அப்ப. ஆமா நான் அதே மாதிரி கசம் சொன்னீங்க மாறி சொல்லி இல்லையா? அது சகமண்டு காணா காணாமண்ணா சகம். தகம் மற்றது இன்னொரு சொல்லி இருக்கு தீனம். என்ன தீனம்னு சொன்னா பருமை. தீனம் தீ என்ன 2 சொல்லி தீனம் பருமை என்ற அர்த்தத்துல இருக்கு. இதுல கனம் சொல்ல வர கனம் வர இல்ல. ஓ, கண்ணன் சொன்னார். கனம் தனம் எல்லாம் அவரே வந்துடுது வந்துடுது வாணி. கனம் தனம் தனம் எல்லாம் சொல்லிட்டாரு அவரு. சரி தரிசனம் கரி தீர் வந்ததோ தீர் ஓ, தீரம். தீரம் வந்துச்சு தீரலாம் வாணி அடுத்தது இல்ல இல்ல, இனி கடைசி ஆள் சார் தரிசனம் பண்ணிருக்கிறேன். தரிசனிக்கு நீங்க சொல் வந்து ஒரு பெரிய சொல்லா கொடுங்க. ஓகே. பெரிய சொல்லண்டா கணக்கு எடுத்து கொடுங்க. ஓகே, வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம். பால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம். நானா இட்டனாவ இச்சனாயில இட்டனா. வால் நட்சத்திரம். நட்சத்திரம் தீனாட்டானம் கடைசியா. நட்சத்திரம் 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 இந்த எழுத்துக்களை மாறி எழுதாமல் பாவன்னா இல்லன்னா போடுங்க. இந்த எழுத்து உங்களுக்கு தெரியாம இருக்கு. பால் நட்சத்திரம் என்ன நானா இட்டனா சானா இத்தனா தீனாரானம் பண்ணா அதுல இடையில இடையில வராது. பால் தான் வரும். பால். ஓகே. பால் பால் திரம் இடம் சத்திரம் சத்திரம் வாரம் வாரம் வா வா வாசம் வாசம் நவா நவா சதி 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 சரம் சரம் நதி நதி சவால் சவால். ஓ, வாத்தி வாத்தி ஓகே. வாத்தி. விரைவாக வாத்தி இவ்வளவு தான் எனக்கு தெரியும். நன்றி. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நீங்களும் 12 தான். வாழ்த்துக்கள். இப்ப நேவிச கவுண்ட் சொல்லுங்க. நான் சரித்திரம் சொல்றேன். ரீனா இல்ல ரீனா இல்லையே. ரீனா இல்ல ரீனா. ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. சிவமணி அவர்கள். சரி சிவமணி அவர்கள் சொல்லுங்க. இது கணக்கு எடுக்கணும். சரம் சரம் சொன்னவா இல்ல சரம் அவர் சொன்னவர். ஜெயாக்கா சொல்லுங்க. சக்தி சக்தி. ஓகே, சரோஜினி பொறுங்க. நான் கேட்க சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. பாதி பாதி. ஓகே, இருக்குது வாணி அவர்கள். ஓகே, தவமலர் அவர்கள் சொல்லுங்க. நட்சத்திரம் நட்சத்திரம். வாழ்த்துக்கள் நன்றி. ஓ, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நம் நம். ஓகே, செல்வி அவர்கள். தில் இல். ஓகே, சரோஜினி அக்கா சொல்லுங்க. நல் நல். தர்ஷினி இருந்தா சொல்லலாம். இல்ல எனக்கு தெரியலக்கா பாக்குறேன். ஓகே, திருப்பி சரோஜினி அக்கா சொல்லுங்க. நரம் நரம். ஓகே, நரம் இருக்குது. ஓகே, ராஜினி செல்வி அவர்கள் சொல்லுங்க. பாதிடம் வாதிடம். வாதிடம். வாதிடம் எனக்கு தெரியாது. நான் எழுதியில.
ம். பத்மினி அவர்கள் என்னது நான் சொல்ல இன்னும் 1 2 3 இருக்கு நட்டு. தமிழ் இருக்கா? இல்ல தெரியா. வாணியவர்கள் தில் வந்துட்டுது. தீனா இல்லைன்னா வர இல்லை. தீனா இல்ல நான் யாரோ சொன்னேன். நான் சொன்னேன். இல்லா ஓகே. ஜியாக்கா பாரம் என்னது வாரம் வந்துடுது. வாதியும் வந்தது ஓ இல்ல அப்ப வேறு நேவிசக்கா எங்க பாக்குறது ஒண்ணெல்லாம் வந்துட்டுது. ஓகே. திடமண்ட சொல்லி சொன்னாவே. ஓ சொன்னா சொன்ன ஓகே ஓகே நான் சரி திசா நான் தீனா சென்று சானா வருகிறேன். உம்மன்னா. சானா திசமண்டா என்ன? திசமண்டா தெரியாது. சொல்லு நதி நதி ஜேமல நதி. நதி சதி வந்தது. நான் சொல்றேன் சதிரம்னா உடம்புக்கு சதிரம் சொல்றேன். சதிரம் இருக்கு. சதிரம். சதிரம் சொல்லி வரும். ஓகே. மற்றதுல நத்தி என்று ஒரு சொல்லி இருக்கு. நத்தி அது ஒரு உறவு முறையை குறிக்கிற ஒரு நத்தி என்று. அது நெரல் என்று ஒரு சொல்லி இருக்கு. நெரல் நாத்தி தான் சொல்லுவாங்க. நத்தி இல்ல, சொல்லுவாங்க. நத்தி என்றாலும் அப்படி அதுக்கெல்லாம் இருக்கு. நத்தி எல்லாரும் அது ஒரே மாதிரி தான் கிடக்கு. மற்ற நெரல் என்ற ஒரு சொல்லும் இருக்கு. நெரல் நெரல் அந்த நிறைக்கு தான் குறிப்பிடப்படுது. நெரல்னு சொல்லி அதனால நெரல் என்று சொல்லும் இதாத்தன் இருந்தாரு. விரல் இல்லையா? வாரல் சொல்லிருக்கலாம். வாரல் நிழல் வரும் தானே அப்படி என்றால் நீங்க சொன்ன நீனா இல்லையே. வாரல் வால் நட்சத்திரம் தீனா தானே வரும். ஓகே வாரல் இல்ல திரள் என்றால் வரும் தானே ஜெயமல வராதா இல்லன்னாக்கு திரளுக்கு இல்ல நான் பார்த்தேன். இல்ல திரள் இல்ல. சரி நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பொறுங்க உங்களோட சொல்லி பரவாயில்ல புள்ளி இல்ல முடிஞ்சுதானே. எனக்கு நீங்கள் புள்ளிய கூட்டுங்க. நான் மறுவடையப்பில் கேட்பேன். பாணிபுர இரவு சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களோட புள்ளி வந்து 33. வாழ்த்துக்கள் செல்வேண்டி. நான் மற்ற வேண்டிய நான் இன்னிதான் கூட்ட பெரும்புறங்க வரும். ஓகே. இன்றைக்கு யார் வெற்றியாளர் நினைக்கிறீங்க நீங்க? வாணிமோகன். சிவமணி. நான் இல்ல பத்மினியா இருக்கலாம். இன்றைக்கு பத்மினி அவர்கள் தான் 42 புள்ளியில் எடுத்து வெற்றியாளராக முதலாக வென்றார். இல்ல முதல்வருக்கா வந்திருக்கிறேன். இல்ல இன்றைக்கு நீங்க தான் வெற்றியாளர். 2வது இடத்துல ஜெயாக்கா நிக்கிறா 36 புள்ளிகளோட. 3வது இடத்துல பத்மினி அவர்களும் சிவமணி அவர்களும் சரோஜினி அக்கா நிக்கிறா 35 புள்ளிகளோட. செல்வி அவர்களுக்கு 33, வாணி அவர்களுக்கு 34, மற்றது தவமலர்களுக்கு 25, மற்றது தர்ஷினி அவர்களுக்கு 20, நேம்சக்காக்கு 28, நீங்க 28, ராஜினி அவர்களுக்கு 16. அவர் விரையில தன்னை 2 போயிட்டு
எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தர்ஷினியால நான் இன்றைக்கு வெல்ல வேண்டி வந்தது. பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து தானே அவருக்கு 30 வந்திருக்கு அவருக்கு. அந்த 10 புள்ளிய வீணா விட்டுட்டார். எனக்கு கஷ்டமா தந்திருக்கிறார் வியமலர் அவர்கள். நான் 5 இடத்துல அந்த நானே என்ன உங்களுக்கு 5 எனக்கு அந்த சொல் சரியான புதுசா இருந்தது. மாத்தி பார்த்தாலும் டக்குன்னு பார்த்தேன். நாட்டுடைமை தானே, நீங்க டீச்சர் மாதிரி கம்போட இருக்கிற போல இருக்குது. இதுல பார்க்க எனக்கு பயமா வர இருக்கும். என்ன சொல்லுவேன் என்ன எல்லாரும் அப்படித்தான் சொல்லுமா, நான் என்ன பார்க்க அப்படி தெரியுது அவங்களுக்கு. பயத்திலேயே எனக்கு வர்றதும் வராம நன்றி ஜெயமலர், உங்களுக்கு நன்றி. சிறப்பான என்னோட இருந்து நீங்க என்னோட அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போறதுக்கு உங்களை அனைவருக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். மற்றும் வாணியவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகளும் தொடர்ந்து இதிலேயே கரை நேரமா இருக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லோரும் நீங்களும் தானே காலையில இருந்து இருக்கிறீங்க. காலையில 9 மணிக்கு வந்து குந்தினா அப்படியே இருக்கு. சொல்லி இருக்கிறேன் ஒரு இதுக்கு சொல்லி 2க்கு சொல்லி இருக்கிறேன். என்ன நீங்க அது 3 எடுத்து நீங்க கணக்க புள்ளி குறுங்க வரும். முதல் 6 2.2க்கு சொன்னீங்க, அப்புறம் 1க்கு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 10க்கு சொன்னீங்க, 10 புள்ளிக்கு சொன்னீங்க. மற்றது தரிசனி 5 உங்களுக்கு வந்துட்டுது. அதுக்கப்புறம் உங்களோட சொல்ல எல்லாம் வந்துச்சு. அப்படிதான் அதெல்லாம் உங்களுக்கு புள்ளி கூடினது. வணக்கம் வாணி, நன்றி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். மாலை சந்திக்கலாம். மாலை சந்திப்போம். வாணியில பிளவுஸ் படிவா இருக்குது. வாணியில பிளவுஸ் படிவா இருக்கு. அதுல பூவா வச்சு தச்சிருக்கீங்க. அதுல படிவா இருக்குது வாணி. அது லேஸ் அப்படியே வச்சிருக்கீங்களா? இந்த பூவோட சேர்த்து அந்த லேஸ் அப்படியே அந்த ஷோல்டரோட வச்சிருப்பீங்களா? இல்லை அதுல மட்டும் பூ இருக்குதா? இல்ல அது வேற பிளவுஸுக்கு கொண்டு வந்தது. அது பூ மாதிரி அதை பட்டி நான் இதுல வச்சு பின்னால வச்சேன். சாரி பிளவுஸ் இல்ல வேற இல்ல, சாரியோட வந்ததா? இல்ல 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 இது வேறையா பிளவுஸ்? வேற எடுத்தீங்களா பிளவுஸ்? இல்ல இது வந்து பாருங்க வருகின்ற சொல் விளையாட்டு சொல்தாடல் தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.